ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் பாலிட்டி லெசனில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்குது. சரிங்களா? இதுலேருந்து எடுக்கப்பட்ட 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப், இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்திய அரசியலமைப்புன்னு பக்கத்தில் 6th + 10th போட்டிருக்கோம் அந்த பிடிஎஃப். சரிங்களா? ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தேடுறதுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு பற்றி எது உண்மை? நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. இது சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்? பட்டாபி சீதாராமையா தான் அவைக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார். கூற்று: இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். இது சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்திய நாடாளுமன்றத்தில் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. 4வது கேள்வி. உச்ச நீதிமன்றம் விதி வந்து 124 உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு திருத்தம் 368 சொல்லுது. நிதி ஆணையம் பற்றி ஆர்டிக்கல் 280 சொல்லுது. நதிநீர் தகராறு பற்றி விதி 262 சொல்லுது. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? 6 அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 1 இவ்வாறு கூறுகிறது. என்ன சொல்லுதுன்னா, இந்தியா எனும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும் அப்படின்னு ஆர்டிக்கல் 1 சொல்லுது. சரிங்களா? சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி வந்து விதி 30 தான். சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் விதி. 8வது கேள்வி. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. இது சரிதான். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது தவறு. சட்டமன்ற மாநில அரசுக்கும் உண்டு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்டவற்றில் நிதி சார்ந்த அவசர நிலை காரணமாக எது தவறானது? இந்த அவசர நிலையின் போது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மட்டும் குறைக்கப்படாது. இது வந்து தவறு. நிதி அவசர நிலையின் போது அனைவரோட ஊதியமும் குறைக்கப்படும். அப்போது இதான் ஆன்சர். மற்ற எல்லாத்தையும் பாருங்கள். இந்த அவசர நிலை சட்டம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம் படிகள் குறைக்கப்படும். இது சரிதான். இந்த அவசர நிலை இதுவரை இந்தியாவில் அறிவிக்கப்படவில்லை. இதுவும் சரிதான். இந்தியாவின் கடன் தன்மை, நிதிநிலைத்தன்மை ஆபத்தில் இருந்தால் இந்த அவசர நிலை பிறப்பிக்கலாம். இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 10வது கேள்வி. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது சொத்து உரிமை நீக்கப்பட்டது. 11வது கேள்வி. அம்பேத்கரின் கூற்றுப்படி சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாகும். 32வது சட்டப்பிரிவு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில உறவினை விசாரிக்க சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் யார்? இந்திரா காந்தி அவர்கள். பொறுத்துக. வழிகாட்டும் கொள்கைகள் இது பகுதி 4 இருக்குது. அடிப்படை கடமைகள் பகுதி 4 ஏ. அடிப்படை உரிமைகள் பகுதி 3. பிரதேசம் மற்றும் குடியுரிமை பகுதி 2. அப்போ 1, 2, 3, 4 சரியான பதில். அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் டேஸ் என அறியப்படுகிறது. சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது டேஸ் உறுப்புகள், டேஸ் பகுதிகள் மற்றும் டேஸ் அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த் சின்ஹா. இவரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர்
ஆச்சாரியா கிருபாலினி, சரிங்களா, ஜேபி ஆச்சாரியா கிருபாலினி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றிய தவறான கூற்று எது? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்த வேண்டும், சரிதான். 2/3 குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு அளித்தால் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும், இதுவும் சரிதான். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும், இது தவறு. நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? சுவிட்சர்லாந்து தான் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு. குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார்? ஏவி டைசி தான் இந்த கோட்பாட்டினை முன்மொழிந்தார். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய எந்த ஆண்டு எம்.என். வெங்கடாச்செல்லையா தலைமையில் சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. தற்போது அரசியலமைப்பு அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. கீழ்கண்டவற்றுள் எது மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? ராஜமன்னார் குழு 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது? 60 நாடுகளிலிருந்து 65 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா திருத்த நடைமுறை சரிதான். ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல், சோவியத் ரஷ்யா அடிப்படை கடமைகள், போலந்து நாட்டிலிருந்து பொதுமக்களின் பெயர். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தன? 15 பெண் உறுப்பினர்கள். கூற்று 1, அடிப்படை உரிமைகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை, இது தவறு. அடிப்படை உரிமைகள் இதை பெறவில்லை. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது, இது சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 1929ஆம் ஆண்டு எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் இடம்பெற்றதுனா லாகூரில். சட்ட திருத்தம் எந்த சட்ட திருத்தத்தின்படி 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா 86ஆம் சட்ட திருத்தம். கீழ்கண்டவற்றுள் பிரிவு 16 என்பது சம வேலை வாய்ப்பு. பொறுத்துக. விதி 29 என்ன பண்ணுதுன்னா கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள். விதி 21 சுதந்திரத்திற்கான உரிமை. விதி 25 மத உரிமை. விதி 14 சமத்துவ உரிமை. ஒரு நபரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் சட்டப்பிரிவு வந்து 32. 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 5 துறைகள். கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் எவை? நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மை அப்படின்னா 1/3 சிறப்பு அறுதி பெரும்பான்மைனா 2/3 பங்கு. சாதாரண அறுதி பெரும்பான்மை தான் 1/3. சரிங்களா? 3/2 சிறப்பு அறுதி பெரும்பான்மை. சாதாரண அறுதி பெரும்பான்மைனா 50%. 1/2 சரியான பதில். நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல், இதுவும் சரிதான். அப்போ இவை அனைத்தும் சரி. 37வது கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4/7 எத்தனை அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது? 11 அடிப்படை கடமைகள். இயற்றப்படும் ஒரு 10 இருந்துச்சு. சரிங்களா? கல்வி உரிமை வந்து இப்போ தான் ஆட் ஆச்சு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 1976. அவசர நிலை அறிவிக்கப்படும் போது குடியரசுத் தலைவரால் சட்டப்பிரிவு எந்த உரிமைகளை தடை செய்ய முடியாது? அவசர நிலை அறிவிக்கப்பட்டாலும் 20 மற்றும் 21 தடை செய்ய முடியாது.
சட்டமன்றம் 42 படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. மத்திய பட்டியலில் 97 துறைகள், மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வினை பற்றி எந்த அட்டவணை கூறுகிறது? 7வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பில் எதிலிருந்து எதுவரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி கூறுகின்றன? 343லேருந்து 351 வரை. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும் அப்படின்னு சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இது எப்போ எந்த மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஒடியா மொழி 2014 அறிவிக்கப்பட்டது. கன்னடம் 2008, தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளில் தவறானது. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒற்றை குடியுரிமை தான் வழங்குகிறது. அப்போ இதுதான் தவறு. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார்? பால் ஆப்பிள்பை அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியலமைப்பை அதிக கூட்டாட்சி தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. நாயகன் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்திய அரசியலமைப்பு 6th + 10th அப்படின்னு இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.